स्वभावचिन्मयानन्दं कृपापूर्णं जगत्पतिं हरिषड्वर्गजेतारं नित्यानन्दगुरुं भजे। स्वभावचिन्मयानन्दं कृपापूर्णं जगत्पतिं हरिषड्वर्गजेतारं नित्यानन्दगुरुं भजे। உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கிறேன். இன்றைய சூத்திரத்தில் ஈஸ்வரன் இன்னும் ஒரு ஆழமான படிக்கு நம்மை அழைத்துச் செல்கிறார். இன்றைய சூத்திரத்தை பார்ப்போம். பிறகு அதன் மொழிபெயர்ப்பையும் அதன் மூலம் வெளிப்படுத்தப்படும் சத்தியத்தையும் உணர்வோம். மருதோந்தர் பகிர்வாபி வியுத்யுக்மானி மருதானாத் பைரவ்யா பைரவ்யஸ்யேத்தம் பைரவீ வியஜ்யதே வபுஹு. மருதோந்தர் பகிர்வாபி வியத்யுக்மானி வர்தனாத் பைரவ்யா பைரவஸ்யேத்தம் பைரவீ வியஜதே வபுஹு வியஜ்யதே வபுஹு. மூச்சுக்காற்றானது உள்ளேயும் வெளியேயும் செல்லும் பொழுது அரை நொடி பொழுது அதன் இடைவெளிகளில் திரும்புவதில்லை. அந்த இடைவெளிகளில் பைரவ ஸ்வரூபத்தை அறிவாயாக ஓ பைரவி. மேலோட்டமா பார்த்தோமானால் நேற்றைய ஸ்லோகமும் இன்றைய ஸ்லோகமும் ஒரே மாதிரி இருப்பது போல தெரியும். மேலோட்டமாக பார்த்தால் இரண்டும் ஒரே சூத்திரத்தை போல தெரியும். ஆனால் சற்று ஆழ்ந்து கவனித்தீர்களானால் உணர்வீர்கள், இது ஆழமான ஒரு சத்தியத்தை வெளிப்படுத்துகிறது. நேற்று கேட்ட சூத்திரத்தை எல்லாம் தாண்டிய சத்தியத்தை வெளிப்படுத்துகிறது. அதாவது படிப்படியாக முழு சத்தியத்தையும் நமக்கு உணர்த்தக்கூடிய தெளிவு, அந்த வெளிப்பாடு ஈசனுடைய சூத்திரங்களிலே காணலாம். முதன் முறையாக ஞானமடைதலை ஒரு விஞ்ஞானமாக, ஒரு அறிவியலாக வகுத்து தந்தவர் ஈஸ்வரன். ஞானமடைதல் அப்படிங்கிற ஒரு அறிவியல் பூலகிற்கு முதல் முறையாக ஈசனால் தான் அளிக்கப்பட்டது. அதுக்கு முன்பு வரை அது ஒரு ஏறத்தாழ ஏதோ நடந்து விடுகிற விபத்து மாதிரியே இருந்தது. இந்த மரத்துக்கு கீழே உட்கார்ந்துருந்தேன் நடந்துருச்சு, இந்த இடத்துல உட்கார்ந்துருந்தேன் நடந்துருச்சு, இந்த நதிக்கரையில உட்கார்ந்துருந்தேன் நடந்துருச்சு, இந்த குருவோட காலடியில் உட்கார்ந்திருந்தேன் நடந்துருச்சு. ஏதோ ஒரு விபத்து போல மட்டும்தான் அது பேசப்பட்டது, புரிந்து கொள்ளப்பட்டது. அதனாலதான் மக்கள் அந்த ஞானிகள் அமர்ந்து ஞானமடைந்த இடத்தை எல்லாம் வழிபட துவங்கி விட்டார்கள். தீர்த்தங்கள் அப்படித்தான் உருவாச்சு. ஓ, இந்த இடத்துக்கு உட்கார்ந்து இருந்தார், அப்ப ஞானம் அடைஞ்சார், நாமளும் அங்க போய் உட்கார்ந்து அடைஞ்சிட முடியுமா? என்னுடைய வாழ்க்கையில் அப்படித்தான் நடந்தது. நான் எந்த இடத்துல உட்கார்ந்து இந்த முதல் அனுபவத்தை அடைந்தனோ, ஞானத்தை, அதுக்கப்புறம் பல பேர் அந்த இடத்துல போய் உட்கார்ந்து பார்த்தார்கள். அவர்களுக்கு எந்த அனுபவமும் வரல. ஒரு இடத்தினால் அனுபவம் வந்து விடாது. சில நேரத்தில் நம்ம மக்கள் யாராவது ஒருத்தர் கங்கை கரையில உட்கார்ந்து அந்த கங்கையில குளிச்சுட்டு ஆழ்ந்து தியானம் பண்ணும்பொழுது ஞானம் அடைஞ்சிருந்தாருன்னா இவர்கள் அதையே செய்ய துவங்கி விடுவது. ஆனா அதுக்கப்புறம் எத்தனாயிரம் பேர் கங்கையில குளிச்சு கரையில உட்கார்ந்தாலும் கங்கை அழுக்காகுமே தவிர இவர்களுக்கு அந்த அனுபவம் கிடைத்ததான்னு தெரியாது. ஒரு காலத்தாலும் தேசத்தாலும்
ஒரு இடத்தாலும் ஒரு செயலாலும் எப்படியோ நமக்கு புரியாமல் விளைந்து விடுகின்ற ஒரு பின்விளைவு ஞானம்ங்கிற ஒரு கருத்தே மக்களுக்குள் இருந்து வந்தது. ஏன்னா இதை அறிவியலாய் அடித்து உடைத்து வடித்து செதுக்கி தருவதற்கான சரியான நபர்கள் இல்லாமல் போனதனால், அதுபோல அது தரப்படாததனால் துரதிருஷ்டவசமாக இது ஒரு ஞானம் என்கின்ற தெளிவோடு நோக்கப்படவும் இல்லை, உணரப்படவும் இல்லை. ஒரு முக்கியமான ஒரு உண்மையை நாம் உணர வேண்டும். ஞானம்ங்கிற தெளிவு நமக்கு புரிந்து நாம் அதை அந்த நோக்கோடு நோக்கினால் மட்டும்தான் ஞானமடைதல் அப்படிங்கிற செயல் ஒரு விஞ்ஞான பூர்வமானது அப்படிங்கிற ஒரு நோக்கம் தெளிவு இருந்தால் மட்டும்தான் மூட நம்பிக்கைகள் வராது. இல்லைன்னா வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அளவில்லாத மூட நம்பிக்கைகளாலே நேரத்தை காலத்தை வீணடித்து விடுவோம். மூட நம்பிக்கைங்கிறதே மனதை மந்தமாக்குகின்ற, உங்களுடைய உணர்வை பலவீனப்படுத்துகின்ற பழக்க வழக்கங்கள். சில பேரை நான் பார்த்திருக்கேன், பூனை குறுக்கால போனா ஐயோ இன்னைக்கு போற காரியம் உருப்படாதுன்னு நினைச்சு போகாமல் விட்டு விடுவார்கள். என்ன முட்டாள்தனம்! பாவம், அந்த பூனை எலியை தேடி போயிருக்கும். ஏன்னா அந்த பூனைக்கு தெரியுமா நீங்க என்ன பண்ண போறீங்களோ அது உருப்படாம போக போகுது. அதனால நாம வெயிட் பண்ணிட்டே இருந்து இவர் நடந்து போகும்போது குறுக்கால போய் இவருக்கு ஒரு சிக்னல் கொடுக்கலாம். பிராக்டிக்கலா பூனையை கடவுளோட வடிவமாக்கிட்டார்கள். இல்ல, பூனையையும் கடவுளா பார்க்கறதுன்றது விஷயம் வேற, அது அனுபவத்தினால. இங்க ஆனா பலவீனத்தினால் பூனையை கடவுளா பார்க்கறது இல்ல, பலத்தினால் பூனையை கடவுளா பார்த்தா தப்பு இல்லை. அப்ப பூனை இல்லை, எல்லாமே கடவுளா தெரியும். பலவீனத்தினால அந்த பூனைக்கு ஏதோ பெரிய எங்க இருந்தோ ஒரு உளவுத்துறை செய்தி கொடுத்தா மாதிரியும், அந்த செய்தி உங்ககிட்ட வேக வேகமா சேர்க்கறதுக்காக அது வேலையெல்லாம் விட்டுட்டு எங்க இருந்தோ வந்து நீங்க எப்ப போவீங்கன்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்து குறுக்கால ஓடினா மாதிரியும், நம்முடைய மனம் பலவீனங்களை வாழ்க்கையை வாழ்கின்ற வழிமுறையாக ஏற்றுக்கொள்ள துவங்கி விடுகிறது. காரணம் என்னன்னா, எத்த தின்னா பித்தம் தெளிகின்ற மாதிரி உணர்வு இருக்கு. அதாவது ஞானமடைதல் அப்படிங்கிற ஒரு உச்ச அனுபவம் தினசரி வாழ்க்கையாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே மலர வேண்டும் அப்படின்னா அது ஒரு விஞ்ஞானமாக உங்களுக்கு புரிந்தாக வேண்டும். இதை செய்ய வேண்டும், இதற்கடுத்து உங்களுடைய உணர்வை இப்படி மாற்ற வேண்டும், அதற்கு பிறகு இதனால் இப்படி ஆவீர்கள் அப்படிங்கிற ஒரு விஞ்ஞானமான தெளிவு இருந்தாக வேண்டும். அது இல்லாவிட்டால் என்ன பண்ணுவோம்? ஒருவேளை இந்த மரத்துக்கு உட்கார்ந்து ஆயிடுமா, ஒருவேளை அந்த மரத்துக்கு உட்கார்ந்து ஆயிடுமா. என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு காலகட்டத்தில் நான் இப்படித்தான் இருந்தேன், இங்க உட்கார்ந்து ஆகுமா இங்க உட்கார்ந்து ஆகுமான்னு. திடீர்னு ஞானம் புரிபட்டது, அந்த தெளிவு புரிபட்டது, அந்த நேக், இந்த சயின்ஸ் புரிபட்டது, இந்த விஞ்ஞானம் புரிபட்டது, அந்த கிளிக் நடந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த ஞானத்திற்குள் முழுக ஆரம்பித்தேன். அந்த விஞ்ஞானம் புரியறதுக்கு முன்னாடி நாம செஞ்ச எல்லா செயலுமே வீண். சில நேரத்தில் அந்த விஞ்ஞானம் புரியறதுக்கு முன்னாடி நாம செய்யற செயல்களால் உடம்பையும் மனசையும் அலைக்கழித்து விடுவோம். தேவையில்லாமல் உடம்பும் மனமும் அலைக்கழிக்கப்பட்டு விடும். அதுவும் தேவையில்லாத ஒரு விஷயம்.